வெல்கம் டு ரவுடி சிங்காரம் சமையல். இன்னைக்கு நம்ம பண்ண போறது கேசரி. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பர்த்டே பாய் இருக்கான். அவனை நான் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறேன். வாங்க அந்த கேசரி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கடாயை எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ சூடான உடனே நம்ம ரவை 2 கப் ரவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கடாய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம 2 கப் ரவை எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை இப்போ ரவை சூடாயிருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பா 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஒன்னா சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அந்த முந்திரி திராட்சை எடுத்து போட்டுக்கலாம். இப்ப நம்ம அடுத்து 5 கப் தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததா ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான ஃபுட் கலர், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலராகவே போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததா நம்ம வறுத்து வச்ச ரவையை எடுத்து நல்லா கைவிடாம வறுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அந்த 2 கப் சர்க்கரை எடுத்து போட்டுக்கலாம். இடிச்சு வச்ச ஏலக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த 2 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா நெய் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி இது ரொம்ப ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாத்திக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலா நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. வாங்க அந்த பர்த்டே பாய்ட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே. டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பர் தான். சூப்பர் போல. என்ஜாய் பண்றீங்க பர்த்டே அன்னைக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.